இன்றைக்கி வந்து OnePlus ஓப்பன் வந்திருக்கு. அதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி OnePlus ஓப்பனை இப்படி ஓப்பன் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே டிஸ்பிளே போயிடுச்சு. அந்த டிஸ்பிளே ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு டிஸ்பிளேயும் போச்சு. கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே மாற்ற வேணாம், உள்ள டிஸ்பிளே மட்டும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி மாற்றணும்னு பாருங்கள். விவோ, ஓப்போ, சாம்சங்கு, டெக்னோ எல்லா மாடலுக்கு உள்ள ஃபோனுமே நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோவில் சைடில் போடுறோம், பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கம்மி ரேட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபோனை எப்படி பண்ணணும்னு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே கழட்டிடுறோம். ஓகேவா? அடுத்து பேக் டோரையும் ஃப்ரீ பண்ணியாச்சு. இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு ஃப்ரேமை பழைய டிஸ்பிளே கழட்டுறது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுதான் ஒரிஜினல் டிஸ்பிளே, நாங்கள் மாற்ற போகிற டிஸ்பிளே காட்டிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இது ஒரிஜினல் டிஸ்பிளே, பிராண்ட் நியூ டிஸ்பிளே. இதில் வந்து இந்த கனெக்டர் வந்து மேலும் வரும், ஃபீமேல் வரும். அதை வந்து எந்த ஃபோனுக்கு என்ன வரும்னு பார்த்து தான் மாட்டணும். ஸோ நீங்கள் கொண்டு வந்தால் உங்கள் ஃபோனில் என்ன கனெக்டர் வரும்னு பார்த்துட்டு தான் மாற்ற முடியும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஆர்டர் இப்போ என்கிட்ட இருக்க ரெண்டுமே கையில் வச்சுருப்பேன் எப்போவுமே. சப்போஸ் நீங்கள் வர டைமில் ஏதாச்சும் ஒன்றும் இல்லைனா அதை செக் பண்ணி தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாக கழட்டிட்டு உங்களுக்கு டிசபிள் பண்ணிட்டு காட்டுறேன். அதே மாதிரி உங்கள் ஃபோனில் எந்த பிராண்டாக இருந்தானே எங்கள் ஷாப்புக்கு கால் பண்ணி கேளுங்க. பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ரேட்டு. இப்போ எத்தடத்தை விட ரொம்ப கம்மியாக ரேட்டு சொல்கிறேன். ஸோ எல்லா மாடலுக்குமே ஃபோல்டு, ஃப்ளிப்புக்கு மட்டும் கிடையாது, நார்மல் ஃபோனுக்கு மட்டுமே நம்மக்கிட்ட வந்து எல்லா டிஸ்பிளேயும் இருக்குது, பேட்ரி இருக்குது, மதர் போர்டு இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீட்டாக நம்ம குரூப் சேனலில் கேட்டுலாக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ ரேட்டு, அதாவது யூஸ் டு டிஸ்பிளே, யூஸ் டு ஃபோன்லேருந்து கலெக்டின டிஸ்பிளே ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கம்மி ரேட்டில் ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சைடில் கொடுக்குறேன் QR கோடு, அதில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக பிரிச்சுட்டு காட்டுறேன். முடிஞ்சு போட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன். சும்மா ஒரு டெஸ்டிங்க்கா OnePlusன்னு வந்துருச்சு. ஓகேவா? தெரியுதா? வந்துருச்சு. நான் நார்மலாக ஃபுல்லாக பிரிச்சுட்டு ஃப்ரண்ட் டிஸ்பிளே, அந்த பெரிய டிஸ்பிளே பிரிச்சுட்டு நான் மொத்தமாக காட்டுறேன். ஓகே, டிஸ்பிளே போட்டேன். மேனுவலாக வச்சுருக்கேன், மேனுவலாக செக் பண்ணுறேன். ஓகேவா? டிஸ்பிளே பக்காவாக இருக்குது, எந்த ஒரு டாட் எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷ் டிஸ்பிளே கஸ்டமர் போட்டு கொடுக்க போகிறோம். ஓகேவா? எல்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்பிளே வருது, அதனால வரமாட்டேங்குது. ஸோ அதுக்கு முன்னாடி செக் பண்ணும்போது வராமல் இந்த காரணம் இந்த டிஸ்பிளே பேக் பண்ணாதனால. இப்போ பேக் பண்ணோடனே வருது. இப்போ மொத்தமாக பேக் பண்ணிவிட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த ஃபோல்டெலாம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுமோ நம்ம ஷாப் வாங்க. இப்போ ஃபோல்டு 4 பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஸ்ட்ரிப் இஷ்யூ தான். ஸோ ஆஃப் ஓப்பன் பண்ணால் டிஸ்பிளே வருது, ஃபுல் ஓப்பன் பண்ணால் டிஸ்பிளே வரலன்னு சொல்லி கொடுத்தது. ஸோ இதே மாதிரி ஃபோல்டு 6, ஸோ ஃபோல்டு 6மே இந்த டிஸ்பிளே வரலன்னு கொடுத்தாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வர வச்சாச்சு. ஓகேங்களா? ரெடி பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ கூட முன்னாடி பழைய வீடியோவிலே இருக்கும், அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன மாடல் வேணும்னு சொல்லுங்கள், கால் பண்ணி கேளுங்க, டீட்டெயில் கேளுங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதிலே ஜாயின் பண்ணிக்கங்க. இது ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன். டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுவோம். இது வந்து பழைய டிஸ்பிளே. ஓகேவா? பழைய டிஸ்பிளே, புது டிஸ்பிளே. 100% ஒரிஜினல். ஸோ OnePlusோட டிஸ்பிளே பக்காவாக பேக் பண்ணியாச்சு. இந்த டிஸ்பிளே கஸ்டமர் மாற்ற வேணாம்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து பார்க்குறேன், ஓகேனா எடுத்துக்கிறேன், இல்லை மாற்றித்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது பின்னாடி பார்த்துக்குறோம். ஸோ இந்த டிஸ்பிளேயே சேஃப் அண்ட் செக்யூர்டாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே மாற்றிருக்கு, ஒரிஜினல் டிஸ்பிளே. ஓகேங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கீழே ஹெவியாக இம்பேக்ட் ஆனிச்சாக்க கண்டிப்பாக டிஸ்பிளே போகும். OnePlusல நிறைய ஃபோன் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த OnePlus ஓப்பனுக்கு லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் கழித்து கஸ்டமர் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே மாற்ற சொல்லிட்டாங்க. ஓகேவா? பிராண்ட் நியூ புது டிஸ்பிளே, ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே. பழசை கழட்டியாச்சு. பழசு இந்த இருக்குது.
புதுசே மாட்டிட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு மொபைலை காட்டுறேன். செக்கிங் கோட் செக் பண்ணுறோம். வைப்ரேட்டர் ஒர்க் ஆகுது, எல்லாமே ஒர்க் ஆகுது. அப்படியே ஃபோல்ட் பண்ணாது, மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஃப்ளாஷ் லைட்டு ஒர்க் ஆகுது, எல்லாமே தெரியும். ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. எல்லாமே பாஸ் பண்ணுறது. இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஃபோனில் ஃப்ளிப் சீரிஸ் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க, அதுக்கு டிஸ்பிளே மாற்றினா நம்ம ஷாப்பை வச்சுருவாங்க, பக்காவாக மாற்றி கொடுத்துடலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும் ஃபோல்டு ஃப்ளிப்லாம் நம்ம மாற்றி கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்ம பேரை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க.